Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. அண்மை செய்தியை பார்க்கிறோம். குடும்ப நல நீதிமன்றத்தில் நடிகர் ரவி மோகன் மற்றும் ஆர்த்தி ஆகியோர் ஆஜராகியிருக்கிறார்கள். நடிகர் ரவி மோகன் ஆர்த்தி விவாகரத்து வழக்கு சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இருவருக்கும் இடையே சமரச பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக மத்தியஸ்தர் முன்பு விசாரணைக்கு அனுப்பப்பட்டது. 3 முறை இருவரும் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்நிலையில் சமரச பேச்சுவார்த்தை முடிவடைந்த நிலையில் இன்று குடும்ப நல நீதிமன்றத்தில் நடிகர் ரவி மோகன் மற்றும் அவரது மனைவி ஆர்த்தி ஆஜராகியிருக்கிறார்கள். இந்த வழக்கு விசாரணையை வரும் 12ஆம் தேதிக்கு குடும்ப நல நீதிமன்றம் ஒத்திவைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். சுப்பையா, விவாகரத்து கோரியிருந்தார் நடிகர் ரவி மோகன். ஆர்த்திக்கு விவாகரத்து வழங்குவதில் விருப்பம் இல்லை. இது பொதுவெளிக்கு வந்ததிலிருந்தே இந்த விவகாரம் குறித்து அடுத்தடுத்த தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இன்றைக்கு குடும்ப நல நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கிறார்கள். என்ன விவரம்? தளபதி பார்த்தீங்கன்னா, அதாவது ரவி மோகன் மற்றும் ஆர்சி ஆகியோருடைய விவாகரத்து வழக்கானது சென்னை குடும்ப நீதிமன்றத்தில் கடந்த சில மாதங்களாக நடைபெற்று வருகிறது. இருவரும் பல முறை ஆஜராகி வந்துள்ளனர். இதற்கிடையே இருவருக்கும் இடையே சமரசம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக மத்தியஸ்தர் முன்பு இந்த வழக்கு விசாரணை அனுப்பப்பட்டது. இது தொடர்பாக 3 முறை மத்தியஸ்தர் முன்பும் இருவரும் ஆஜரானார்கள். இருவருடைய கருத்துக்களையும் தெரிவித்தார்கள். அப்படியாவது இவருக்கிடையே சமரச உடன்பாடு ஏற்படுமா என்பதற்காக நீதிபதி வழக்கை அனுப்பி வைத்தார். ஆனால் 3 முறை பேசியும் எந்த முடிவு எட்டப்பட்டது என்று தெரியவில்லை. இதற்கிடையே 3 முறையில் நடத்தப்பட்ட சமரச பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்த வழக்கு மீண்டும் குடும்ப நீதிமன்றத்துக்கு வந்தது. இன்று இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது ரவி மோகன் மற்றும் ஆர்சி இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜரானார்கள். இதனிடையே இந்த வழக்கில் தற்போதைய நிலையில் என்ன முடிவு எடுத்திருக்கிறார் என்பது குறித்து விரிவான பதில்முறையை உடனடியாக தாக்கல் செய்யுமாறு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். வழக்கமாக இந்த வழக்கு 1 மாதத்திற்கு ஒரு முறை தள்ளி வைக்கப்படும். ஆனால் அப்படி இல்லாமல் ஜூன் 12ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளார். அதற்கும் இந்த வழக்கை பதில்முறை தாக்கல் செய்யுமாறு ரவி மோகனுக்கு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். ரவி மோகனுடைய பதில் முனையை பொறுத்து இந்த விவாகரத்து வழக்கில் அடுத்த கட்ட என்ன உத்தரவு என்பதை நீதிபதி பிறப்பிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தளபதி, விவரங்களுக்கு நன்றி சுப்பையா. Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.